கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பள்ளி ரசம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான திங்ஸ் நான் காட்டுறேன். ஆனியன், அப்புறம் சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு. நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் இடிக்கணும். ஏன்னா இந்த பூண்டை சீக்கிரமாக நம்ம சேர்ந்தே இடிச்சிட்டோம்னா இது ஒரு மாதிரி நொசன்னு ஆகிடும், டேஸ்ட் வராது. அதனால் இது அதுக்குனால எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இடித்தாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இடித்தாச்சு. உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கோம். இப்போ இடித்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே இதில் போட்டுடலாம். நம்ம புளியை என்ன பண்ணியிருந்தோம், ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியிலேயே இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நீங்கள் இடிக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டா உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பாருங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு பிசையணும். அவ்வளோதான் வியூவர்ஸ். உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐட்டை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.